கூட்ட வைக்கிற அவனுங்களுக்கு தான் பொது அறிவு இல்லை, கூட்டத்தை கூப்பிட்டு போகிறவங்களுக்கு சுய அறிவுமா இல்லை. ஏன்டா பெருசுங்க குழந்தைங்க இதுங்களாம் ஏன்டா கூப்பிட்டு போகிறீங்க? உடனே அவன் விக்டம் ப்ளேம் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது அடுத்தவனுக்கு ஒரு மேட்டர் இல்லை, உங்களுக்கு தான், உங்கள் குடும்பத்துக்கு தான். இந்த டிவிக்கோட கரூர் மீட்டை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ இது வரைக்கும் 39 பேர் செத்துட்டாங்களாமா. ஆனால் அந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கானுங்க பாரு, கதையை எப்படி எப்படியே கட்டி விட்டுருக்குறானுங்க. ஏதோ ரூலிங் பார்ட்டி போலீஸ் வச்சு அடிக்க வச்ச மாதிரியும் அந்த சர்க்கார் படத்தோட மீம் எல்லாம் இருக்குல்ல, அதை போட்டு கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் கூட்ட நெரிசல், அதனால தான் இவ்வளோ பேர் செத்தாங்க அப்படின்னு. டேய் யாரா நீங்கள்லாம்? ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன பண்ணும் அதை பாருங்கள். அதை விட்டு அவன் மேலே பழி சொல்லாமல் இவன் மேலே பழி சொல்லாமான்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன இதெல்லாம்? இவனுக்கு சும்மா இல்லாமல் வண்டி கடையில் போய் விழுந்துட்டு தலைவனை பார்க்க போகிறேன் வைக்க போகிறேன்ட்டு இருந்தா எடுத்தோடனே அடிச்சிட மாட்டாங்க. ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு அதுக்கு மேலே குரங்கு சேட்டை பண்ணியிருப்பாங்க, அதனால சூளையே 2 கொடுத்துருப்பானுங்க.